என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன இருக்கு இந்த போன்ல அந்த டிவியை விட பாக்க மாட்டியா? அதுக்கு கூட எங்க வீட்டுல எனக்கு இடம் இல்லையா? அந்த டிவியை விட இந்த போன்ல அப்படி என்ன என்னைக்கா ஒரு போன பாக்குறேன், அது உனக்கு பெருசு இல்லையா? சொல்லு, ஒரு 5 நிமிஷம் பாக்குறதுக்கு 5 நிமிஷமா பாக்க 1/2 மணி நேரம் உட்காந்து போன் தான் ஓட்டிட்டு இருக்கீங்க. நான் பக்கத்துல உட்காந்து கூட தெரியல. அப்ப எனக்கு சந்தேகம் இல்லையா? சந்தேகம் எல்லாம் பண்ணல, நீங்க அனுப்புறது அப்படிதான் இருக்கு. சரி, ஒண்ணு செய், இந்த போனை நீயே பாரு. அவங்க தட்டை கொடுங்க. நம்ப முடியலையே, ஒரு லேடிஸ் பேர் கூட இந்த போன்ல இல்லையே. இந்த அளவுக்கு அப்படியா? நம்ப முடியல. சரி, அமைச்சர் எனக்கு தான். எது சொன்னாலும் அப்படியே தான் நினைச்சீங்களா? லேடிஸ் பேரே இல்ல. சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியக்கூடாதுன்னு. ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கிற. என்ன முடிவோட வந்து? நல்லா தெரியுது, புரியுது. படம் ஓடுது எனக்கு. எந்த படத்தையும் ஓட்டுறது நான் கூட தான் சொல்லிட்டு இருக்கேன். நீதே கேட்கிற கேள்வி பார்த்தா இவனும் டென்ஷன் ஆக செய்வான். ஒரு கேள்வி என்ன டென்ஷன் ஆகுது? நான் என்ன டென்ஷன் ஆகுது? போன்ல ஒரு லேடிஸ் பேர் கூட இல்லையான்னு கேட்டாங்க. டென்ஷன் ஆகுதா? இப்ப எதுக்கு நீங்க கை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி எந்த தப்பும் மனசுல இல்லன்னா குத்தமுள்ள நெஞ்சா குறுக்குறுன்னு செய்யுமா? எந்த தப்புன்னா என்ன மாதிரி ஃப்ரீயா பேசுங்க. எதுக்கு கை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? மார்கழி மாசம் கொஞ்சம் குளிர்லன்னு கையை கட்டி உட்கார்ந்தேன். இது ஒரு பிரச்சனையா? ஆமா, எந்த தப்பும் பண்ணலன்னா ஃப்ரீயா பேசுறேன். என்ன மாதிரி ஏன் கை கட்டிட்டு பேசுறீங்க? ஆனா ஒரு விஷயம், அன்னைக்கும் உங்க அப்பா கையை பிடிச்சு கொடுக்கும்போது சொன்னான். என்ன சொன்னாங்க? இனிமேலும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தாண்டமாட போது சொன்னான். ஆனா அன்னையில இருந்து கடுவலுக்கு சந்தோஷத்தை காண. அப்படியா? நான் கலெக்டருக்கு பொண்டாட்டி ஆக வேண்டியது. சரியா? ஜாதகம் சரியில்லைன்ற காரணத்துல உங்க தலையில கட்டி வச்சுட்டாங்க. எனக்கு நல்ல நேரம் தப்பிச்சுட்டான். எனக்கு ராகுகாலம் ஆரம்பிச்சிச்சு. நான் மட்டும் நல்ல. உங்களுக்கு ஆரம்பிக்கல, எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. உங்ககிட்ட வந்து நான் தான் மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டியா? ஆமா. தப்பு பண்ற, தப்பு மேல தப்பு பண்ற. நான் என்ன தப்பு பண்றேன்? நீங்க தான் தப்பு பண்றீங்க. நீ உங்க அப்பனை வர சொல்லு, பாத்துக்கலாம். என்ன சொல்வீங்க எங்க அப்பா கிட்ட? தயவுசெய்து உங்க போன வீட்டோட வச்சுன்னு சொல்ல போ. எனக்கு வர்ற கோவத்துக்கு என்னடா இல்ல நான் கட்டின புருஷன்டி. ஆமாண்டா. என்னடி மரியாதை தேயுது? அப்படிதான் பேச. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? என்னடி கல்யாணம் பண்ணும்போது பூனையா இருந்த, இப்ப புலியா பாயிர. பூனையா இருக்கிறது புலியா இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. இனிமே அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஒழுங்கா பேசுறா முதல்ல. நான் பேச உனக்கு புரியவே இல்லடி. நீ பேசுறது எனக்கு புரியல, நான் சொல்றதா உனக்கு புரியல. அப்போ ஒண்ணு செய்யலாம், 10 பேர் உங்க வீட்டுல இருந்து கூட்டு வா, அவங்கள பஞ்சாயத்து வைக்கலாம். பாத்துக்கலாம். இன்னும் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கியா? ஆமாண்டா. ஐயோ ஐயோ. ஆமாண்டா, டால்டா. அப்படிதான்டா, வாட போல பாத்துக்கலாம். ஏய், நீயா பேசலடி? இது யாரோ அங்க இருந்து சொல்லி கொடுத்தது. யாரும் சொல்லி கொடுக்கல. சரியா? டாடாதான் பேசுறேன். எனக்கு சொந்த அறிவு இருக்கு. எந்த அறிவு மட்டும் வேற நல்லதுக்கு யூஸ் பண்ணாத. இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் அள்ளி வீசுறியே, இது உனக்கே கொஞ்சம் நியாயமா இருக்கா? என்னடா நியாயமா இருக்கா? நான் பேசுறது நியாயமா தான் பேசுறேன். சரி சரி, நீ நடந்துக்கிறது ஒழுங்கா நடந்துக்கோ. நல்லா நடந்துக்கிட்டேன். போர் அடிச்சுச்சா? ஆமாடி, போர் அடிச்சு போச்சு. ஒரே படத்தை எத்தனை வருஷம் தான் நான் பாக்குறேன். அப்படியா? அப்ப நான் சந்தேகப்பட்டது கரெக்டா தான் இருக்கு. 15 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். யார் அந்த செந்தாமரை? ஆமா. அட்ரஸ் கொடுங்க, அவள நானான்னு பாக்குறேன். இப்போ பாத்துடலாமா? பாத்துடலாம். நீ சந்தேகப்படுறது தப்பு. என்ன தப்பு? சின்ன வீடும் கிடையாது, பெரிய வீடும் கிடையாது. அப்ப எந்த வீடு? பங்களா வீடு. அப்படியா? கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஓ, பங்களா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ற அளவுக்கு ஆயிட்டீங்க, அப்படித்தானே? ஆமா. இங்க என்ன எது சொல்ல முடியும் சொல்லு, இஷ்டத்துக்கு. நீங்க பண்றதுல இருந்து தான் நான் சொல்றேன். நான் ஒண்ணும் தெரியாம எல்லாம் சொல்லல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த போன் தானே. இந்த போன் தானே. இந்த போன் இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு ஆடுற. போனை பத்தி தூக்கி போட்டு உடைக்கிறேன். ஐயோ 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 ஐயோ, தீபாவளிக்கு 33,500 ரூபாய்க்கு வாங்கின போனடி இது. அநியாயமா போட்டு உடைச்சிட்டேடி. என்னடி நான் அப்படி என்னடி தப்பு பண்ண பாவி? ஐயோ ஐயோ, சொல்லி சொல்லியா போச்சேடி. 33,000 ரூபாய் போன் அவ்வளவு பெருசு, நான் உனக்கு பெருசு இல்ல, அப்படிதானே? போனுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுறேடி. எனக்கு ஆசை கொடுத்து வாங்கின பொண்ணு, உனக்கு ஆசை கொடுத்து. அப்படியா? நான் ஓசில வந்துட்டேனா? ஓசில வரலடி, வரதட்சணையோட தான் வந்தேன். ஆனா வந்ததுக்கு குடுக்கற பாரு, ஒரு நிமிஷத்துக்கு டக்கு 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 நாட்டி. எம்மா, இப்படியும் ஊர்ல இருந்து 10 பேர பஞ்சாயத்து.
பாக்கலாமா எல்லாரும் தயாரா வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு முடிவோட இருக்கிற நீயே பாத்துட்டே முழுசா பாத்துட்டேன். வச்சிரண்டி நேர்ந்து ஐயோ எனக்கு வர்ற கோவத்துல இன்னைக்கு பிரச்சனை விசுறுப எடுக்கும் போலுக்கு எனக்கு வர்ற கோவத்துல என்னடா என்னடா என்னடி மரியாதை எல்லாம் தெரியும். உனக்கு என்னடா மரியாதை? ஐயோ வச்சிரண்டி இன்னைக்கு பஞ்சாயத்து. நீ என்னடா பஞ்சாயத்து வைக்கிறது? நான் வைக்கிறேன்டா பஞ்சாயத்தை, கட்ட பஞ்சாயத்தை. எனக்கு வர்ற கோவத்துக்கு நடிக்கவே கை வாங்கிட்டியா? ஐயோ மாமா பிரஷர் இருக்குன்னு தான் சொன்னாரு. இப்படி ரத்த கொதிப்பு இருக்கு சொல்லவே இல்லையே. ஒருவேளை நம்ம போட்ட சண்டையில மண்டை குழம்பி மெண்டல் ஆயிட்டாலோ? சாதாரணமாவே மெண்டல் தான் பேசுவா, இப்ப முழு மெண்டலா மாறிட்டாலோ? இவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆகணும்னா இவங்க அப்பா நம்மள சும்மா விட மாட்டானே. துருவி விசாரிச்சு நம்மள உண்டுலன்னு பண்ணிடுவானே. அட கடவுளே. டைரக்டா கீழ்பாக்கத்துக்கு போன் பண்ணிட வேண்டியதுதான். என் மேல கை வச்சா தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இப்ப வராரு எங்க அப்பா. அப்ப நான் யாரும் காட்டுறேன். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா. ஆமாப்பா, என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்கப்பா, என்னால இருக்கவே முடியாதுப்பா இங்க. என் மேல கை வச்சா தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இப்ப வராரு எங்க அப்பா. அப்ப நான் யாரும் காட்டுறேன். அப்பா எங்கப்பா இருக்கீங்க? என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கப்பா. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாதுப்பா. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா. ஆமாப்பா, என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்கப்பா, என்னால இருக்கவே முடியாதுப்பா இங்க. சீக்கிரம் வாங்கப்பா, என்னன்னு வந்து கேளுங்கப்பா. என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி ரொம்ப பண்றாருப்பா, டார்ச்சர் பண்றாருப்பா. என்னால இருக்கவே முடியாதுப்பா. ஆமாப்பா, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிடுங்க. சீக்கிரம் வாங்கப்பா, என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே முடியாதுப்பா. சித்தப்பு நீ உடனே கிளம்பி வாங்க சித்தப்பு. ஆமா இவன் சரிப்பட்டு வர மாட்டா. ஆமா ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம் சித்தப்பு. ஆமாப்பா ஆளுக்கால் முகத்தை பார்த்துருந்தா எப்படி? அண்ணா பொண்ணு வாழ்க்கை பேசணும் நீங்களே. மாப்பிள்ள உங்க மேல எவ்வளவு மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுதானே என் பொண்ணை கொடுத்தேன். அதை போய் இப்படி பண்ணிருக்கீங்களா மாப்பிள்ள? அடிச்சிருக்கிறீங்க. அது போன்ல ஓன்னு அழுவுது. அதை கேட்ட உடனே எங்க மனசே உடைஞ்சு போச்சு மாப்பிள்ள. ஆனாதான் உடனே ஒழுங்கு நாங்க உடையாந்தோம். என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிருக்கிறீங்க? கண்ணால் காண்பது காதால் கேட்பது விசாரிப்பதை முயற்சி செய்வாங்க. சரிங்களா? அது விசாரணை முடிஞ்ச பிறகு நான் எதுக்காக சொல்லி உங்களுக்கு தெரியும். அவளையேதான் பிரச்சனையை ஆரம்பிச்சா, அவளையேதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணான். அவள் கூப்பிட்டதை நீங்க உடனே வந்துட்டீங்க. பட் அது மட்டும் தான் எனக்கு தெரியும். முக்கிய விஷயம் நீங்க நல்லா பேசுங்க, 4 பேர் உட்காந்து பேசுங்க. யார் மேல தப்பு இருக்குன்றதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்றதா நான் தம்பி என்ன நடந்து போயின்னு தலை தொங்க போட்டுருக்க. நம்ம ஊர்ல நடக்காததா நீ 3 வார்த்தை சொல்லு. உன் அத்தை பொண்ணு பனஜா ரெடியா இருக்கியா? அடுத்த மாசமே உனக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அம்மா சும்மா இருமா. ஏங்க ஒரு பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறீங்க. ஒரு சாதாரண புருஷன் முண்டாடி சண்டையை போய் எதை நம்ம சரி பண்ணி அவங்களை சமாதானப்படுத்தி வைக்கலான்னு வந்தா நீங்க அது வேணா நான் புதுசா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுறீங்க. இதுதான் ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா? சம்மந்தி இப்படி பேசுறீங்க. உங்க பொண்ணாங்க விட்டீங்களா? என்ன ஒரு நீங்க எங்க ஊரை பத்தியே கேட்டீங்க. மதுரைக்கு வந்தா நேரத்துக்கு உங்கள்ட்ட எல்லாம் வாயில பேசினாலே ஆகாது, கையில பேசுறாங்க. என்ன ஊர் சொன்னீங்க ஐயா? கூத்தியாபுரமா? எங்க ஊர் என்னன்னு தெரியுமா? கொலகாரம்பட்டி. வளகாரம்பட்டியா? ஆமா, நீங்கெல்லாம் பேசிட்டு தான் தீப்பீங்க.
நாங்க தீர்த்துட்டு தான் பேசவே செய்வோம். ஐயோ இவ்வளவு தூரம் பேசுறீங்க. உங்க கொலகார பற்றி அவ்வளவு பெரிய பேமஸா? என் தம்பிக்கு அங்க என்ன குறை இருக்குது? ஆமாயா, என்ன மரியாதை குறையுது? பேசுவான். இன்னும் உங்களுக்கு மரியாதை வேண்டி கிடக்கு. அப்ப பின்ன மரியாதை கொடுக்காம பேசுறேன். நான் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட். உங்களுக்கு தெரியறதோட எனக்கு நல்லா தெரியா? ஐடி வரைக்கும் எனக்கு தெரியும். உங்க ஐடி தானே தெரியும். அவ்வளவு லேசா நினைக்கிறீங்க. என்ன பெரிய நீங்க இதா நீங்க? அவ்வளவு இதான் பெரிய ஆளா நீங்க? நீங்க பெரிய ஆளா இருக்கீங்களா? புருஷன் கொண்டது சண்டைனா அது 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க. அதை விட்டுட்டு உங்களை எல்லாம் கூப்பிட்ட பாருங்க, நாங்க பஞ்சாயத்து தீர்க்கிறதுக்காக. ஏன் தப்புதான், நானும் அவருமே எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. உன்னில் வாழும் இந்த நொடிகள் என் வாழ்வின் கவிதை வரிகள், உன்னை பார்க்கும் அந்த நொடிகள் இன்னும் மயங்கி கிறங்கும் விழிகள், உன்னுடன் நடக்கும் தடங்கள் சொர்க்க சிவப்பு கம்பளி